இங்கே தேர்தல் முறை ஓட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா கேட்குறாங்க. எனக்கு 1,00,000 ஓட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு 1,00,000 ஓட்டு இருக்கு. இப்ப ஜெயிக்கிறதுக்கு 1 ஓட்டு தேடி போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சேர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கு. இப்படித்தான் இங்க சிஸ்டம் இருக்கு. இதனால சின்ன கட்சிகளும், குழு குழுவான ஜாதிய ஓட்டுகளை பெற வேண்டிய கட்டாயம் கட்சிகளுக்கு நிர்பந்தத்திற்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்படுகிறார்கள். இதை எந்த ஒரு தேர்தல் கட்சிகளும் இந்த சிஸ்டத்தை கேள்விக்கு எழுப்புவதில்லை. இந்த சிஸ்டம் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதால கேள்வி எழுப்பாம இருக்காங்கன்னு சந்தேகப்படுறேன். இந்த தேர்தல் முறையால தான் இங்க ஜாதி நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த தேர்தல் முறை உடைந்தால் ஜாதிய சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகலாம். இன்னும் இந்த தேர்தல் சிஸ்டம் மக்களை பின்னுக்கு இழுப்பதிலே செயல்படுகிறது. இந்த ஜாதிய முரண்பாடுகள் தலை தூக்குவதை களைய வர்க்க முரண்பாடுகளோடு மக்கள் சயின்டிஃபிக்காக அனைவரும் அணுக வேண்டும். அனைவரும் தொழிலாளி வர்க்கமா ஒன்று திரளணும். அப்போதான் இங்க ஜாதிய முரண்பாடுகள் களையப்படும். அப்போதுதான் தீர்வுகளை நோக்கி போகும். எப்பயுமே அவர் பேசும்போது வெறும் ஒரு விஷயத்தை மட்டும் பிரச்சனை மட்டும் பேச மாட்டார். பிரச்சனை மட்டும் பேசுறது பழி போடுறது. அதை அவர் என்னைக்குமே செய்ய மாட்டார். அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாரு, அதுக்கு தீர்வா என்னவா இருக்கலாம், எப்படி நகரலாங்கிறது சேர்த்து அவரோட சிந்தனையில் இருக்கும்.